இறங்கு. என்னடா வேணும் உனக்கு? எங்களை ஏன் இப்படி அலைய வைக்கிற? நாங்க என்ன பாவம் பண்ணோம் உனக்கு? ஒரு விஷயம் தெரியுமா? இங்கே எல்லாரும் பாவம் பண்ணவங்க தான். அது பாவம்னு அவங்களுக்கு தெரியாத வரைக்கும் அது பாவமே இல்லை. என் வேலை ஒருத்தனோட உயிர் எடுக்கிறது. அதுக்காக இப்போ வரைக்கும் கொஞ்சம் கூட நான் வருத்தப்பட்டது கிடையாது. கசாப்பாடில் ஆடு மாடு கோழி வெட்டுறவனுக்கு என்ன மனசாட்சி இருக்குமோ அதே தான் எனக்கும் இருக்கும். ஆனால் வேலு வேற. அவன் உயிரே போனாலும் அவனை சங்கையா அறுத்து ஒரு வாரம் நார விட்டு நாய் தெருத்திரவா இழுத்துட்டு போற வரைக்கும் சாவும். அப்படி பண்ணாலும் அவன் மேல இருக்க ஆத்திரம் அடங்காது. யோ, அப்படிலாம் சொல்லாதையா. எனக்கு உயிரே போகுது. அவன் தான் எனக்கு எல்லாம். அவனை மட்டும் விட்டுடியா. உன் காலில் வேணாலும் விழுகிற. உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் ஒருத்தர் எடுத்துட்டாலும் உனக்கு நம்பிக்கை மட்டும் இருந்துட்டா போதும், வாழ்ந்துடலாம். அப்படிப்பட்ட நம்பிக்கையை உங்ககிட்ட இருந்து ஒருத்தர் எடுத்துட்டா அப்புறம் நீ வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லை. அப்படி என் வாழ்க்கையோட ஒட்டுமொத்த நம்பிக்கையா இருந்த என் நிலா என்னை விட்டு போனதுக்கு காரணம் உன் வேலு. என் நிலா. ஒரு பத்தி சாம்பிராணி மஞ்சள் குங்குமம் சாம்பார் பொடி எண்ணெய் கடுகுண்ண. அப்படியே ஒரு பாக்கெட் கோல்ட் ஃபிளேக். அண்ணா சாமான்ல எடுத்து வைங்க, அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். ஏய் நிலா, ஏய் நிலா நில்லு. ஏய் நிலா, ஏய் நிலா ஒரு நிமிஷம் நில்லு. நிலா நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. ஒரு நிமிஷம் நில்ல. நான் சொல்றது என்னன்னா கேள. மா 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 நான் சொல்றது என்னன்னா கேளாமா. துப்பு கிட்ட பையல வெக்கமா இல்ல? என்னடா நடு ரோட்ல அம்மா அம்மான்னு பிச்சை எடுத்துட்டு இருக்க? பாரதேசி மூஞ்சி மோர கட்டியும் பாரு. என்னென்ன இப்பெல்லாம் பேசுற? உன் மூஞ்சிலே முடிக்க கூடாதுனடா செருப்பு தூக்கி வீசின. அப்படியே நின்னுட்டு இருக்க. மனுஷனா சூடு சொரண வேணும். உனக்கு தான் எதுவுமே இல்லையே. காரி மூஞ்சில துப்புனாலும் தொடச்சிட்டு வாழ்ற ஜென்மோ நீ. நின்னு பேசுறதே தப்பு. சிப்ப ஹாய் சார், நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனா நான் ஒர்க்கில் சீக்கிரமா முடிச்சிடுறேன். ஓகே, பட் எந்த ஒர்க்கும் பெண்டிங் வைக்காம டைமுக்கு முடிச்சிருங்க. ஓகே நான் சார். கொஞ்சம் ஷாப்பிங் போயிட்டு வந்துடுறேன். சார், எப்போ பார்த்தாலும் ஃபோன்லயே இருக்கீங்களே, அப்படி என்ன பண்றீங்க? அதுவா, டோலிங்கோன்னு ஒரு ஆப் யூஸ் பண்றேன். டியூலிங்கோவா? அப்படின்னா? டோலிங்கோன்றது ஒரு லேர்னிங் ஆப். இது மூலியமா இங்கிலீஷ் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா சார்? ஆனா நீங்க ஆல்ரெடி நல்லா இங்கிலீஷ் பேசுவீங்களே. கரெக்ட் தான், பட் ஆனால் இம்ப்ரூவ் பண்றது ஒன்றும் தப்பு இல்லையே. ஆமால, எனக்கும் இங்கிலீஷ் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு சார். ஆனா கரெக்டான டைம் செட் ஆகல. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் இருந்தா போதும். டோலிங் யூஸ் பண்றது அவ்வளோ ஈஸி. இதை பாரு, இதான் டோலிங்கோ. இதில் நீ தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் டேரக்டா கத்துக்கலாம். தமிழ்ல இருந்து இங்கிலீஷா? அமேசிங். இது எப்படி சார் யூஸ் பண்ணும்? இந்த ஆப்புக்குன்னு ஒரு கேமிஃபைடு இன்டர்ஃபேஸ் இருக்கு. இது உன்னோட லேர்னிங்கை ஃபன்னாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போகும். சார், இது ஃப்ரீயா கூட அவைலபிளா இருக்கா? எஸ், உனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீ கற்றுக்கலாம். இது மட்டும் இல்லை, இதில் ஃப்ரெஞ்சு ஸ்பானிஷ்னு 40 லாங்குவேஜ் நீ கற்றுக்கலாம். இப்போ இதில் ஒரு எக்ஸசைஸ் இருக்கு, நான் பண்ணுறேன் பாரு. ஸோ தமிழ் ஸ்பீக்கர்ஸ்க்கு ஆங்கிலம் செலக்ட் பண்ணணும்.
சேஞ்ச் டு தமிழ். டீன்னு சொல்லுதா, டீயை செலக்ட் பண்றேன். காஃபின்னு சொல்லுதா, காஃபியை செலக்ட் பண்றேன். நல்வரவுனா வெல்கம். கேக்குதா? அப்போ காஃபி தயவு செய்துன்னு செலக்ட் பண்றேன். ஜஸ்ட் கேம் ப்ளே பண்ற மாதிரி இருக்கும். வாவ், இது செம்மையா இருக்கு சார். நான் ரொம்ப நாளா என்னோட இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு பெர்ஃபெக்ட்டான சாய்ஸ் இதுதான். எக்ஸாக்ட்லி. உன்னோட இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் பெட்டரா இருந்தா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பெட்டரா இருக்கும். நான் இது இப்பவே டவுன்லோட் பண்றேன் சார். ஆனா இது எப்படி டவுன்லோட் பண்றது? டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் ஆப்போட லிங்க் இருக்கு. டவுன்லோட் பண்ணி இன்னைக்கே லேர்ன் பண்றதா ஸ்டார்ட் பண்ணுங்க. செருப்பு அப்படியே போட்டு வந்துட்டேன். குத்துட்டு போலான்னு வந்தேன்.